தியாக பிரம்மம் 32ஆம் பகுதி. ஒரு சமயம் தியாகராஜ சுவாமிகள் இல்லத்தில் நிகழ்ந்த ஆராதனை மகோத்சவத்திற்கு சீதாராமனை அலங்கரிக்கும் பொருட்டு சிஷ்யர்கள் சிலர் தமது இல்லத்திலிருந்து தங்கம் மற்றும் வைர ஆபரணங்களை கொண்டு வந்திருந்தனர். அவர்கள் விருப்பப்படியே அன்று சீதாராமன் கண்ணை பறிக்கும் அலங்காரத்தில் அனைவரது கருத்தையும் கவர்ந்தார். அன்றைய இரவு அந்த அலங்காரங்கள் கலைக்கப்பட மாட்டாது என்பதை அறிந்து கொண்ட அண்டை ஊரை சேர்ந்த கந்தப்பன் என்ற பெயர் கொண்ட திருடன் ஒருவன் எப்படியோ யாரும் கவனிக்காத சமயம் சுவாமிகளின் இல்லத்திற்குள் புகுந்து ஒளிந்து கொண்டான். நள்ளிரவை தாண்டிய நேரம், அனைவரையும் நித்ராதேவி ஆட்கொண்டிருந்த சமயம், ஸ்ரீ தியாக பிரம்மம் மட்டும் அன்றைய ஆராதனை நிகழ்வுகளை மனத்திரையில் கண்டு கழித்து கொண்டிருந்தார். மற்றவர்கள் கண்ணுறக்கத்தை கெடுக்காமல் சுவாமிகள் மெல்லிய குரலில் ராமனை எண்ணி பாடிக்கொண்டிருந்தார். ராமா நீ சமான வெவரு. மென்மையும் உருக்கமும் இளையாட சுவாமிகள் பாடிக்கொண்டிருந்த அப்பாடலின் பொருளை காணலாம். ராமா உன் சமானம் யாரோ, ரகுகுலத்தின் மீட்பனே. ராமா உன் சமானம் யாரோ, நின் தேவி நெஞ்சில் பெருகும் நெடிதுயர்ந்த அன்பில் கூண்டில் கிளியை போன்று கட்டுண்டாய் நீ ராமா. தேனை போல பேசும் தம்பிமார்கள் மூவர் தாங்குகின்ற தேவா, தியாகராஜன் நாதா. வம்சம் விளங்க வந்த வியன் அணியே ராமா. வாக்கில் மென்மையன்றோ உந்தன் அழகு ராமா. ராமா உன் சமானம் எவரோ. மேற்படி ராமஸ்மரணையில் லயித்து ராமனை அனுபவித்து கொண்டிருந்த சுவாமிகள் திருடன் வந்திருப்பதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் கந்தப்பனுக்கோ இவர் விழித்திருப்பது பெரும் இடையூறாக இருந்தது. மற்றவர்கள் அனைவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் பொழுது இவர் மட்டும் விழித்து கொண்டிருந்து தனது திருட்டிற்கு இடையூறாக இருக்கிறாரே என்று சுவாமிகளின் மீது அவனுக்கு கோபமாக வந்தது. சரி, நம் நோக்கம் இன்று நிறைவேறாவிட்டாலும் பரவாயில்லை. காரியத்தை கெடுத்த இவருக்கு ஒரு தகுந்த பாடத்தை கற்பித்துவிட்டு செல்வோம் என்று மனதில் கருவிக்கொண்டே கந்தப்பன் தன் கரத்தில் இருக்கும் கத்தியால் சுவாமிகளை தாக்குவதற்காக கையை ஓங்கினான். அவ்வளவில் அவன் ஓங்கிய கை ஓங்கியபடி அப்படியே நின்றது. என்ன முயற்சித்தும் அவனால் கையை கீழே இறக்க இயலவில்லை. கந்தப்பனுக்கு தன்னை பிடித்து இப்பொழுது எல்லோரும் தண்டிப்பார்களே என்ற அச்சத்தில் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. உடல் வியர்த்தது. கரத்திலிருந்த கத்தி நழுவி தானாக தரையில் விழுந்தது. சப்தம் கேட்டு திரும்பிய சுவாமிகளின் பார்வை கந்தப்பன் மீது விழுந்தது. யாரப்பா நீ இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறாய்? ஏதாவது வேண்டுமாப்பா என்று கனிவுடன் அவனை வினவினார் சுவாமிகள். அந்த கனிவான பார்வையும் இதமான பேச்சும் கந்தப்பனை ஏதோ செய்தது. மதம் கொண்ட விலங்கையே மாற்றக்கூடிய ஸ்ரீ தியாக பிரம்மத்தின் திருஷ்டி பலமானது. ஒரு மனிதனை மாற்றாதா என்ன? ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. மேலே உரையாட முடியாமல் கந்தப்பன் அழுதான். அதே சமயம் மனம் வருந்தி மகானிடம் மன்னிப்பு வேண்டிய காரணத்தினாலோ என்னவோ அவனது கை பழையபடி சகஜ நிலைக்கு திரும்பியது. ஆனால் இப்பொழுதும் சுவாமிகளுக்கு அவன் வருகையின் நோக்கம் தெரிந்திருக்கவில்லை. அட, ஏனப்பா அழுகிறாய்? மன்னிப்பு என்ற பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறாய். பசிக்கிறது என்றால் சங்கோஜப்படாமல் கேளப்பா, ஏதேனும் சாப்பிடத் தருகிறேன். சுவாமிகளின் வார்த்தைகளை கேட்ட கந்தப்பன் இப்பொழுது உரத்த குரலில் அழுது கொண்டு அவர் பாதத்தில் பணிந்து அழுதான். சுவாமி, என்ன மன்னிச்சிடுங்க. நான் ஒரு திருடனுங்க. உங்கள் ராமன் மேலே இருக்கிற நகையை திருட வந்தேனுங்க. நீங்கள் இடைஞ்சலாக இருக்கிறதால உங்களை கொன்னுடலாம்னு நினச்சேனுங்க. ஆனால் நீங்கள் வணங்குற உங்கள் ராமனின் கையை கட்டி போட்டுட்டான். கொலை கொள்ளைன்னு தெரிஞ்சவன் மனசு உங்கள் பார்வை என் மேலே பட்டதும் ஏதோ மாயம் செஞ்ச மாதிரி மாறி போச்சுங்க. என்னோட மனசை நீங்கள் மொத்தமாக திருடிட்டீங்க சாமி. உங்கள் ராமன் என்னோட திருட்டு புத்தியை ஒரேடியாக கொன்று போட்டுட்டான் சாமி. நான் இனிமே ஆயுசுக்கும் திருட மாட்டேன் சாமி. கள்ளம் கபடமில்லாமல் குழந்தை போல் தேம்பினான் கந்தப்பன். கரத்தை உயர்த்தி சுவாமிகள் அவனை ஆசீர்வதித்தார். அடுத்த நாளே மொட்டையடித்து கொண்டு ராமதாசன் என்கிற பெயரோடு புது ஜென்மம் எடுத்து வந்த கந்தப்பனுக்கு சுவாமிகளின் இல்ல வாசல் திண்ணையை இருப்பிடமாக மாறியது. உஞ்சவிருத்தி பிரசாதமே தனது ஆகாரமாக கொள்ள ஆரம்பித்தவன் அன்றிரவு அவன் சுவாமிகள் பாட கேட்ட
ராமா நீ சமமானவரெவரு என்கிற வரிகளையே தன் ஆயுள் முழுவதும் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தான். வாலாஜாபேட்டை பரம்பரையினர் ராமா நீ சமமானவரெவரு என்கிற இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக மேற்படி கதையை கூறிவிட்டுதான் பாடத் துவங்குவார்கள் என்பது செவிவழி செய்தியாகும். 32ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.